ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எந்த அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லாத நிலையில் சோதனை நடத்தப்பட்டதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் எதன் அடிப்படையில் விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்தது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. விக்ரம் ரவீந்திரன் வீடு, அலுவலகத்திற்கு சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சோதனை நடத்த சென்ற போது வீடு மற்றும் அலுவலகம் பூட்டி இருந்ததால் சீல் வைக்கப்பட்டது என அமலாக்கத்துறை தெரிவித்தது. மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் அளிக்க உத்தரவிட்டு ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எந்த அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லாத நிலையில் சோதனை நடத்தப்பட்டதாக மனுதாரர்கள் தெரிவித்தனர். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் எதன் அடிப்படையில் விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்தது என உயர்நீதிமன்றம் கேள்வி. விக்ரம் ரவீந்திரனின் வீடு, அலுவலகத்திற்கு சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சோதனை நடத்த சென்றபோது வீடு மற்றும் அலுவலகம் பூட்டி இருந்ததால் சீல் வைக்கப்பட்டது என அமலாக்கத்துறை தெரிவித்தது. மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் அளிக்க உத்தரவிட்டு ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்மை செய்தி. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எந்த அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லாத நிலையில் சோதனை நடத்தப்பட்டதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் எதன் அடிப்படையில் விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்தது என உயர்நீதிமன்றம் கேள்வி. விக்ரம் ரவீந்திரன் வீடு, அலுவலகத்திற்கு சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சோதனை நடத்த சென்றபோது வீடு மற்றும் அலுவலகம் பூட்டி இருந்ததால் சீல் வைக்கப்பட்டது என அமலாக்கத்துறை தெரிவித்தது. மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.